வணக்கம். பிப்ரவரி 8ஆம் நாள் இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். RBI உடைய மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் முடிஞ்சு இன்னைக்கு டேட்டா வெளியிட்டிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. எதிர்பார்த்த மாதிரியே அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ல எந்த மாற்றமும் செய்யாம ரெப்போ ரேட்டை 6.5% விட்டுட்டாங்க. தொடர்ச்சியாக 6வது முறை எந்த மாற்றமும் செய்யாம விட்டுருக்கிறாங்க. அவங்களுடைய பாலிசி ஸ்டான்ஸான வித்ட்ராவல் ஆஃப் அகாமடேஷன் இன்ஃபிளேஷனுடன் சேர்த்து பார்க்க வேண்டும்ன்ற கோரிக்கையை RBI கவர்னர் முன்வைத்திருக்கிறாரு. இன்ஃபிளேஷன் 4% மேல தான் இருந்துகிட்டு இருக்கு. நிதியாண்டு 2025 உடைய இன்ஃபிளேஷன் ஃபோர்காஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 4.5%. 2024 உடைய நிதியாண்டுல முன்ன என்ன சொல்லியிருந்தாங்களோ அதே தக்க வைத்திருக்காங்க. எந்த மாற்றமும் இல்லை. 5.4% இன்ஃபிளேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஸ்பிளிட் அப்பும் கொடுத்திருக்காங்க. குவார்டர் வைஸ் ஸ்பிளிட் அப்பும் கொடுத்திருக்காங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 2024 உடைய இன்ஃபிளேஷன் அவங்க குறைச்சிருக்காங்க. 5.2% 5% எதிர்பார்ப்பதாக குறைச்சிருக்காங்க. ஏப்ரல், மே, ஜூன் 5.2% 5% கணிப்பா குறைச்சிருக்காங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4.0% எதிர்பார்ப்பதாக சொல்லியிருக்காங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4.7% 4.6% குறைச்சிருக்காங்க RBI. இதே போல ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 2025 உடைய ஃபோர்காஸ்ட் 4.7%. இது அனைத்துமே இன்ஃபிளேஷன். 2025 நிதியாண்டு ஒட்டுமொத்தமாக அவங்க வைத்திருப்பது 4.5%. நிதியாண்டு 2024 அவங்க சொல்லியிருப்பது 5.4%. ஜிடிபி வளர்ச்சி குறித்தும் சொல்லியிருக்காங்க. 2025 அவங்க எதிர்பார்ப்பது 7% ஜிடிபி வளர்ச்சி. அதோடைய ஸ்பிளிட் அப்பும் கொடுத்திருக்காங்க. குவார்டர் வைஸ் ஏப்ரல், மே, ஜூன் 6.7% 7.2% உயர்த்தி இருக்கிறாங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 6.5% 6.8% உயர்த்தி இருக்கிறாங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாத்தி இருக்காங்க. 6.4% 7% உயர்த்தி இருக்காங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 6.9% எதிர்பார்க்கிறாங்க. ஒட்டுமொத்தமா நிதியாண்டு 2025 ஜிடிபி வளர்ச்சி RBI எதிர்பார்ப்பது 7%. டிமேட் அக்கௌண்ட் வைத்திருக்கிற அனைவரும் நாமினேஷன்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கன்ற செய்தி நாமளே முன்ன பார்த்துருந்தோம். அது குறித்து தான் இப்போ எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜிரோதாவுடைய நிதின் காமத் என்ன சொல்லியிருக்கிறாரு? 50,000 80,000 கோடி ரூபாய் மதிப்பிற்கான சொத்துக்கள் டிமேட்ல அப்படியே கிடக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன புரிந்து கொள்ளலாம்னா, அதை வாங்கின ஆட்கள் இப்போ உயிரோட இல்லை. அவங்களுடைய நாமினேஷன் அவங்க செய்யாதனால யாருக்கு இது போய் சேரணும் அப்படின்றது ஒரு குழப்பம் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால இது சும்மா இவ்வளவு சொத்துக்கள் கிடக்குதுன்ற அப்டேட் எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. ஜிரோதாவுடைய நிதின் காமத் சொல்லியிருப்பதாக தான் அப்டேட். ஸோ யாரெல்லாம் டிமேட் அக்கௌண்ட் வைத்திருக்கிறோமோ அவங்க எல்லாருமே உடனடியாக நாமினேஷன்ஸை செய்திடுங்க. ஐநாக்ஸ் விண்ட் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ட்ராடேல 7% அதிகரிச்சிருக்கு. அவங்களுக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் விண்ட் ப்ராஜெக்ட் ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. CESC லிமிடெட் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு இன்ட்ராடேல 7% ஐநாக்ஸ் விண்ட் அதிகரித்ததற்கு. TRF டாடா நிறுவனம் மறுபடியும் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 20% அப்பர் சர்க்கியூட்டை எட்டி இருப்பதாக CNBC TV 8 கிடைத்த தகவல். மற்றொரு அப்டேட் என்னன்னா, அவங்க டாடா ஸ்டீலுடன் இருக்கக்கூடிய மர்ஜர் அவங்க கால் ஆஃப் பண்ணிட்டாங்கன்ற செய்தி நேற்று நாம பார்த்திருந்தோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அந்த மர்ஜர் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி என்ன விலையில் இருந்ததோ ஷேர் பிரைஸ் இப்போ அதை கடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 338 இருந்தது. அதை இப்போ கடந்திருப்பதாக CNBC TV 18 அப்டேட் கொடுத்திருக்காங்க. KEC இன்டர்நேஷனல் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. கம்பெனி புதிதாக ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1175 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர்ஸ் அவங்களுடைய டிரான்ஸ்மிஷன் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் பிசினஸ் கீழே கிடைச்சிருப்பதாக சொல்லியிருக்காங்க KEC இன்டர்நேஷனல். துரோணாச்சாரியா ஏரியல் இனோவேஷன்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. யார்கிட்ட இருந்து? விமான் ஏரோஸ்பேஸ் கிட்ட இருந்து. அக்ரிகல்ச்சர் ஸ்ப்ரேயிங் ட்ரோன்ஸ்க்கான ஆர்டர் இது. என்ன மதிப்பு, என்ன கால அளவு தகவல் கம்பெனி வெளியிடல. லேண்ட்மார்க் கார்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அவங்க MG மோட்டார் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. இதன்படி அவங்களுடைய 5வது ஷோரூமை திறக்கிறாங்க. இந்தியாவில் சேல்ஸ் மற்றும் ஆஃப்டர் சேல்ஸை பார்த்துக்க போறாங்க. 5வதுன்னு சொல்லும்போது கடந்த 6 மாதத்தில் 5வது. ஸோ அதற்கு முன்னாடி எங்கெல்லாம் வச்சிருந்திருக்காங்க? கோவா, இந்தோர், போபால் மற்றும் அகமதாபாத். இப்போ மும்பையிலும் திறக்க போறதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க லேண்ட்மார்க் கார்ஸ்.
கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல இன்னைக்கு ஒரு பெரிய டீல் நடந்திருக்கு. தகவல் கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18 இருந்து. ஒரு பிரைவேட் ஈக்விட்டி நிறுவனம் விற்பனை செய்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உறுதி செய்யப்படல. சாயங்காலமா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருந்து டேட்டா கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. 4.6% ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்காங்க சிஎன்பிசி டிவி 18. அதாவது 4.77 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒட்டுமொத்த மதிப்பு இந்த டிரான்சாக்ஷன் உடையது 1594 கோடி ரூபாய். அப்டேட் கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18 இருந்து. மேன்கைண்ட் ஃபார்மாலையும் இன்னைக்கு ஒரு பெரிய டீல் நடந்திருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்காங்க. 6.5 மில்லியன் ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்காங்க. காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்ததுங்க ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. 76% ஸ்டேக் ப்ரொமோட்டர்ஸ் வைத்திருக்கிறாங்க. ஆனால் செபி ரூல் படி 25% வந்து பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்கில் இருக்கணும். அதை மீட் பண்ணுறதுக்காக அவங்க ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோம். அதுவாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் சாயங்காலமாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தான் யார் வாங்கினாங்க யார் விற்பனை செய்தாங்கன்ற தகவல் கிடைக்கும். DCW நிறுவனத்திற்கு இன்கிரெட் பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 140 ரூபாய். கொடுத்திருக்கிற கால அளவு அடுத்த 18 24 மாதங்கள். அவங்க சொல்லியிருப்பது மந்த்லி சார்ட்ஸில் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க. கடைசியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது பார்க்கும்போது 68 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது DCW. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஒரு புது கஸ்டமர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மல்டி இயர் கான்ட்ராக்ட்ல கையெழுத்திருக்கிறாங்க. யாருடன்? N&O குரூப் அப்படின்ற நிறுவனத்துக்கிட்ட இருந்து. அவங்க நார்டிக் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். என்ன தொகைக்குன்ற தகவல் TCS வெளியிடல. பேடிஎம் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல் இன்னைக்கு ஒரு வீழ்ச்சியை பார்த்துருக்கு. என்ன அப்டேட் எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்காங்கன்னா, பேடிஎம் மணி பிஸ்னஸை இப்போ CDSL சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் இந்தியா வந்து விசாரணை நடத்துகிறாங்க. இது குறித்து KYC குறித்து தான். RBIயும் அதே தான் சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய பேமெண்ட்ஸ் பேங்க்குக்கு. இப்போ பேடிஎம் மணியோடைய KYC குறித்து CDSL சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் இந்தியா வந்து விசாரணை நடத்தி வருவதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் வெளியாகி இருக்கு. பராக் மில்க் ஃபுட்ஸ் அவருக்கு பிடித்த ஸ்டாக்ஸ்னு IIFL செக்யூரிட்டிஸோட தலைவர் சஞ்சீவ் பேசன் அப்டேட் கொடுத்திருக்கிறாரு. கோ சீஸ் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய நிறுவனம் தான் பராக் மில்ஸ். இப்போ சீஸ் பற்றி பேசும்போது நமக்கு உடனே ஞாபகம் வருது அமுல், 2வது பிரிட்டானியா, 3வது கோ சீஸ் தான்றது அவருடைய கருத்து. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? பராக் மில்ஸ் அவருக்கு பிடித்த ஒரு ஸ்டாக் என்ற அப்டேட் கொடுத்திருக்கிறாரு. ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். அண்மையில் ரிலையன்ஸ் டேக் ஓவர் பண்ண கம்பெனி. என்ன அப்டேட்னா, ஆஸ்திரேலியாவில் அவங்களுடைய ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டரை ரத்து செய்திருக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்ட் ஏற்கனவே முடிச்சுட்டு இருக்காங்க போல தெரியுது கம்பெனி. ஆனால் அவங்க ரத்து செய்திருக்கிறாங்க அந்த கஸ்டமர். அது மட்டும் இல்லாமல் பேங்க் கேரண்டி இன்வோக்கும் பண்ணியிருக்காங்க 90 கோடி ரூபாய்க்கு. இப்போ இதை எதிர்த்து கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம், அங்கே இருக்கக்கூடிய சப்சிடரி நிறுவனம் சட்ட ரீதியாக அணுக போகிறதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க சிஎன்பிசி டிவி 18. ஜூலை 2022 இந்த ப்ராஜெக்ட் முடிக்கப்பட்டிருப்பதாகவும் அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. அதிசய் லிமிடெட் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ராஜஸ்தான் மாநிலத்திலேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 1.32 கோடி ரூபாய். யார்கிட்ட இருந்து? ஜெய்ப்பூர் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் லிமிடெட் கிட்ட இருந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதிசய் லிமிடெட். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.